அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய தலைவரும் உணவுத்துறை அமைச்சருமான வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள். கடந்த 13 வருடங்களாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிக பணியாளராக நாகை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். என்ன மாதிரி எண்ணற்ற பணியாளர்கள் தற்காலிக பணியாளர்களாக அனைத்து மாவட்டத்திலும் பணிபுரிந்து வருகிறார்கள். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. கடந்த 13 வருடமாக டெம்பரவரி எம்ப்ளாயிஸாக ஆண்டுக்கு 6 மாத காலம் மட்டும் குறுவை சம்பா பணிகளில் மட்டும் ஈடுபட்டு அதில் மாதம் வருகிற 11,000 ரூபாயை வைத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் காலம் தள்ளுவது என்பது மிக சிரமமான நிலையாக உள்ளது. எங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி இந்த 13 வருடங்களாக சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறோம். அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். ஒரு நாள் அடையாள போராட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இது நாள் வரை எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கவில்லை. இதற்கு முன்னாண்ட 2 அரசுகளும் எங்களை பணி நிரந்தரம் செய்வதாக கூறி வழக்கு நிலுவையில் உள்ளது என்ற காரணத்தை காட்டி எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்காமல் ஏமாற்றியது. பிறகு தமிழகத்தில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் உருவாகி இருக்கிறது. இந்த அரசாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து அமைச்சர்களை சந்தித்தோம், அதிகாரிகளை சந்தித்தோம். ஆனால் அவர்களும் வழக்கு நிலுவையில் இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்பது அனைவருக்கும் அறிந்ததே. கரூரில் ஒரு 40 குடும்பங்களுக்கு மேலே உயிரிழந்தவர்களுக்கு தற்காலிக பணி வழங்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலில் ஒரு மாற்றுத்திறனாளி ஆக்கப்படுகொலை செய்ததற்கு அந்த குடும்பத்திற்கு பணி நிரந்தரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் கடந்த 13 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் எங்களது பணியை செய்து வருகிறோம். ஆனால் இதுநாள் வரை அரசு எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. ஒருபுறம் இந்த பணியில் சேர்ந்த பல குடும்பத்தின் தோழர்கள் இறந்து விட்டார்கள். பணியில் இருக்கும்போதே பல நோய்களுக்கு உட்பட்டு வயது மூப்பின் காரணமாக இறந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சில தோழர்கள் இன்னும் 1 வருடங்களில் பணி நிறைவு தற்காலிக பணி நிரந்தரமாகவே பணி நிறைவு பெறப்போகிறார்கள். பாதி பேருக்கு வயது மூப்படைந்து விட்டது. பாதி பேருக்கு நோய் நொடியில் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நாங்கள் இந்த 3 மாத காலம் வேலை செய்வதன் அடிப்படையில் ரெக்கவரி என்ற பெயரில் பல லட்சம் கட்டி எங்கள் வாழ்க்கையை இழந்து நிற்கிறோம். தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் மனது வைத்தால் எங்களுக்கு பணி நிரந்தரம் என்பது எளிதாக இருக்கும். நீங்கள் மனது வைத்தால் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க முடியும். நீங்கள் மனது வைத்தால் நாங்கள் 3 வேளை உணவு சாப்பிட முடியும். எங்களுடைய குறைகளை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பதிவு உங்கள் காதுக்கு எட்டும் பொழுது எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்க உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இன்றும் கிட்டத்தட்ட 46 வயதை தாண்டிவிட்டது. கிட்டத்தட்ட நாங்கள் வேலைக்கு செல்லும்போது இளமையாக இருந்தோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைத்து விடாதா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போதெல்லாம் அடுத்த வேளை உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். எங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். இந்த முதல்வரின் கவனத்திற்கு இது எட்டும் வரை இந்த பதிவை நீங்கள் முகநூலில் எங்களுக்காக பதிவிடுங்கள். தமிழக முதல்வர் அவர்களே, மீண்டும் உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு 13 ஆண்டுகளாக போராடி வருகிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து தாருங்கள். விரைவாக உங்களுடைய செய்திக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.